போறோம்ன்றதை நம்ம தெளிவுபடுத்தி இருக்கிறோம். கண்டிப்பா அனைவருக்கும் இது ஒரு இந்த அரசுடைய நோக்கம், நம்ம அரசுடைய முதல்வருடைய விஷன் எல்லாமே சொல்லி இருக்கிறோம். கண்டிப்பா நிறைய இனிமேல் டிரான்ஸ்பரண்டா அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான வழிவகைகளையும் செஞ்சு கொடுப்போம். இதன் மூலமா தான் நம்ம அடுத்த வர்ற ஆண்டுகளில் நம்மளுடைய மின் தேவையை நம்ம பூர்த்தி செய்ய முடியும். ஸோ நம்ம பேட்டரி ஸ்டோர்டு சோலாரையும் பேட்டரி ஸ்டோர்டு விண்ட் பவரையும் நம்ம முதல் கட்டமாக எனேபிள் பண்ண போறோம். ஏன்னா நிறைய இடத்துல ப்ராப்பர் லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணாம நிறைய இடத்துல அவங்க முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம யார் எப்படி பண்ணிருக்கோம், எவ்வளவு லோட் ஃப்ளோ எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு, நிறைய இடத்துல யார் சும்மா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, இது எல்லாத்தையும் இந்த கணக்கீடு பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ரிலீஸ் பண்ண பிறகு அதுவரை பேட்டரி ஸ்டோர்டு சோலாரையும் பேட்டரி ஸ்டோர்டு விண்ட் பவரையும் நம்ம முதல் கட்டமாக எனேபிள் பண்ண போறோம். ஸோ அது ஒரு வாரத்தில் அந்த சிஸ்டம் அப்ளிகேஷன் வெப்சைட் லான்ச் ஆயிரும். ஸோ அதற்கான பணிகள் அனைத்தும் நடைபெற்று வருகிறது. கண்டிப்பா இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் கண்டிப்பாக அவர்கள் எதிர்பார்த்த விஷயத்தை நம்ம செய்து கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். பவர் ஜெனரேஷன்ல கண்டிப்பா பவர் ஜெனரேஷன்ல மட்டும்தான் நம்ம தனியாருக்கு போவோம். மற்றபடி அனைத்து கட்டமைப்புகளும் ஏன்னா அடுத்த கட்டமைப்புகளும் கண்டிப்பாக டிஎன்இபி கிட்ட தான் இருக்கும். ஸோ பவர் ஜெனரேஷன்ல இன்னைக்கு இருக்கிற லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் அனைவரும் அவங்களுடைய வியூஸையும் கேட்டோம், அவங்களுடைய பிரச்சனைகளையும் கேட்டோம். நம்மளும் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த அரசும் எதை நோக்கி போகுதுன்னு சொல்லியிருக்கோம். கடந்த சில தினங்களாகவே மின்வெட்டுன்றது அதிக அளவில் இருந்துட்டே இருக்கு. மக்கள் தொடர்ந்து அந்த சாலை மறியல் போராட்டம் அதெல்லாம் இருந்துட்டே இருக்கு. என்ன தீர்வு காண போறோம்? ஆட்சி அமைத்து ஒரு மாத எங்கெங்கெல்லாம் மின்வெட்டு இருக்கு, எவ்வளவு நேரத்தில் சரி பண்றோம்னு சொல்லி நேற்று இருந்து பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய சோசியல் மீடியால ஒவ்வொரு நிமிஷமும் எந்தெந்த மின்வெட்டு எதனால் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் ஒரு தவறான நபர்கள் அதை வேண்டுமென்றே ஃபியூஸ் எல்லாம் இது பண்ணி இல்ல அங்க பவர் ஃபெயிலியர் வர வைக்கணும்னு நினைக்கிறேன், அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. சிசிடிவி இருந்தனால ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சு. சிசிடிவி இல்லாத இடத்துல கண்டிப்பா பொதுமக்கள் தான். ஏன்னா ரிப்பீட்டடா ஒரு சில இடத்துல ஒரே மாதிரியான பேட்டர்ன் வர்றப்ப நம்ம அசஸ்மெண்ட் பண்ணி பாக்குறோம் ஏன் இந்த இடத்துல ரிப்பீட் ஆகும். பெரம்பூர்லயும் பாத்தீங்கன்னா 2 தெருக்கள்ல ரிப்பீட்டடா ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்கு. வந்தோடனே அவங்க ஒரு சில பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு நீங்க உடனே போய் ரோட்ல நில்லுங்கன்னு சொல்லி வேணுட்டு இது பண்றாங்க. நேற்று பெரம்பூர்ல 40 நிமிஷத்துல அது ஒரு இடத்துல ஃபியூஸ் ஆஃப் ஆச்சு. ஃபியூஸ் இது மாதிரி புடுங்கப்பட்டுச்சு. 40 நிமிஷத்துல புதுசா ஃபியூஸ் போய் போட்டு 40 நிமிஷத்துல சரி பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அது ஒரு சில பேர் தூண்டுதல் பேர்ல அவங்களை கொண்டு போய் ரோட்ல கொண்டு பிரச்சனை பண்ணாங்க. சோ இதே தான் நேற்று மடிப்பாக்கத்துல அரும்பாக்கத்துல ஒரு இடத்துல வயர் கட் ஆகி 11 டிரான்ஸ்ஃபார்மர் பாதிக்கப்பட்டுச்சு. அதையும் துரித நேரத்தில் அவங்க நம்மளுடைய ஃபீல்டில் இருக்க டீம் போய் சரி பண்ணாங்க. சோ எங்கெங்கெல்லாம் எதனால பிரச்சனைகள் சரி பண்றோம், ஒரு சில இடத்துல வேண்டுபட்டே செய்யப்படும் விஷயங்களையும் நம்ம யாரெல்லாம் கண்காணிக்கப்பட்டு பிடிக்கப்படுதோ அதெல்லாம் பண்றோம். பொதுமக்களும் எங்களுக்கு இதுல ஒத்துழைப்பு தரணும். ஏன்னா எங்க இதுல ரிப்பீட்டடா வருதுன்னா அவர்களும் என்ன பிரச்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஏன்னா சிசிடிவி இருக்கனால ஒரு சில பேரை பிடிச்சோம். சிசிடிவி இல்லாத ஏரியாக்கள்ல பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் அவங்களும் ஓரளவு யாரையாவது இந்த மாதிரி சந்தேகப்பட்ட நபர் இருந்தால் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மின்னகம் மூலியமா தான் இப்ப தினமும் எப்படின்னா மின்னகத்துல இருந்தா அந்த சோசியல் மீடியா டைம் எல்லாம் செயல்பட்டு வராங்க. மின்னகம் மூலியமா தான் எனக்கு டெய்லி ஒவ்வொரு அப்டேட்டும் வந்துட்டு இருக்கு. மின்னகமும் அனைத்து டிஸ்ட்ரிபியூஷன் முன்னாடி தனித்தனியா செயல்பட்டு இருந்தாங்க. இப்ப மின்னகம் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, அதாவது கீழே இருக்க சி எல்லாம் சேர்ந்து இப்ப சோசியல் மீடியா டீம் இப்ப யாரெல்லாம் சோசியல் மீடியால வர கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வாரமா செயல்பட்டு வராங்க. சோ மின்னகத்துல இருந்தா எல்லா கால்ஸும் ரிசீவ் பண்ணப்பட்டு அதன் மூலியமாக இங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாம் இருக்கு. நைட்டு ரோந்துகள்ல இன்னும் நிறைய பேர் பணியமர்த்தப்பட்டிருக்கோம். நேற்று அடிஷனலாவே நார்த் மெட்ராஸ்க்கு ஒரு 20 பேர் கொண்ட 3 குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க அனுப்பியிருந்தாங்க. இப்ப பெரம்பூர் எல்லாத்தையும் வில்லிவாக்கம் எல்லா இடத்துலையும். சோ திரும்பவும் இந்த மாதிரியான நிறைய லார்ஜ் குழுக்கள், அதாவது எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருது உடனே சரிபார்க்கும் குழுக்களை நம்ம ரெடி பண்றதுக்கான பர்பஸ்ல இருக்கும். முறைகேடு நடத்தினால 2 பேர் கைது பண்ணிருக்காங்க. வரும் இந்த மீட்டிங் சரி. ஏன்னா பல்வேறு அந்த இவங்களுக்கு தடையா இருந்தது அந்த அதிகாரிகள். ரெண்டு சென்டர், அதாவது உடுமல்பேட்டு திருநெல்வேலி 2 சென்டர்ல தான் இதுக்கு முன்னாடி மரபு ரெனியூவல் எனர்ஜிக்கான அனைத்து அப்ரூவலும் நடந்துட்டு வந்தது. சோ இந்த சென்டர்ல இருந்து நடக்க வேண்டிய அனைத்து பணிகளையும் இப்ப ஹெட் ஆபீஸ்ல இருந்து பண்றதுக்கான மாறுதலை செஞ்சிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் இந்த சென்டரை சில தனிநபர்கள், தனியார்கள், தனியான கன்சல்டன்ஸ் அவங்க எல்லாம் அவங்களோட இன்ஃபுளுன்ஸும் இன்டர்வென்ஷன்ஸும் அதிகமா இருந்தது. சோ அதனால இந்த 2 சென்டரையும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இன்ஜினியரிங் மட்டும் அங்க யாரெல்லாம் இன்ஜினியரிங் அதாவது ஃபெயிலியர்ஸ் அட்டன் பண்ற இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும் மத்த இடத்துக்கு பிரிச்சு அமைச்சிட்டு தேவையான அனைத்து அப்ரூவலும் ஹெட் ஆபீஸ்ல செய்யறதுக்கான அனைத்து வேலைப்பாடுகளும் 2 வாரமா நடந்து அதற்கான பணிகள் இனிமேல் இப்ப நேத்துல இருந்து எல்லா அப்ரூவல்ஸும் நம்ம இங்க இருந்தா பண்ணிட்டு இருக்கோம். சோ யாரெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறுத்தி வச்ச கமிஷனுக்கு பெண்டிங் இருந்த நிறுத்தி வச்ச அந்த அப்ரூவல்ஸ் எல்லாமே இந்த ரீநேம் பண்றது அப்புறம் ரீபவரிங் பண்றது இது எல்லாத்தையும் நேற்று இருந்து அப்ரூவல் இங்க இருந்து கொடுக்கப்பட்டது. நன்றி. மீதி பார்க்கலாம்.
மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தும் விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்பில் பார்க்கலாம்.